ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிராஃப்டட் கம்ஃபர்ட்ஸ். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வாரத்தோட 2 நாள், அதாவது Thursday அண்ட் ஃப்ரைடே எடுத்த vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸ் மட்டும் இல்லாமல் குறிப்பாக கிச்சனில் இருக்கிற திங்ஸை நான் அடிக்கடி ரீஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போர் அடிக்காமல் இருக்கும். அப்படிங்கிறக்காக தான் நான் அப்படி பண்ணுறது அடிக்கடி. நீங்களும் அந்த மாதிரினா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏற்கனவே எங்கிட்ட கொஞ்சம் கிளாஸ் பாட்டில்ஸ் இருந்துச்சு. அது போக மறுபடியும் ஒரு 6 பாட்டில்ஸ் வாங்கியிருந்தேங்க. அதையெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அப்போதைக்கு எப்படி மைண்டில் வந்துச்சோ அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லாஸ்ட் டேண்டம் ட்ரா. இது வந்து கேஸ் ஸ்டவ்க்கு கீழே கடைசியாக இருக்கிற ஒரு ஷெல்ஃபு. இருக்கிற கிளாஸ் பாட்டில்ஸ், அப்புறம் அது போக கொஞ்சம் சம்படமும் இருக்குங்க. அதுலேயும் கொஞ்சம் பருப்பு வகைகள் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கேன். அதாவது சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, டீ தூள்லாம் ஒரு சைடு, அப்புறம் சின்ன சின்னதாக இருக்கிற சம்படம் எல்லாம் ஒரு சைடில், அப்புறம் பருப்பு போட்டு வச்சுருக்கிற கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு சைடு, அந்த மாதிரி டிஸ்பர்ஸ்டாக இருந்துச்சு. அதனால் இதெல்லாம் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஒரு ட்ரா மட்டும் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். இல்லைனா காலை வேளையில் நம்ம சமையல் பண்ணும்போது எல்லா ட்ராவையும் நான் ஓப்பன் பண்ணி எல்லா ஷெல்ஃப்லேருந்து ஒவ்வொன்று எடுக்கிற மாதிரி இருக்குது. எல்லா பாட்டில்ஸ் அப்புறம் க்ராசரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஷெல்ஃபில், அதாவது இந்த டேண்டம் ட்ராவில் வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். அதனால தான் இந்த ஷெல்ஃபை க்ளீன் பண்ணி லைனர் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த டேபிள் லைனர் விரிச்ச இடத்துல வந்து ரைஸ் பேக் தான் கட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த ரைஸ் பேக் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் திக்காகவும் கேன்வாஸ் ஷீட்டாலும் ஆனதுங்க, நல்லாயிருக்கும். இந்த ரைஸ் பேக்கோட உள் பக்கமாக நான் விரிச்சு வச்சிருந்தனால உள்ளே வந்து ஒயிட் கலராக இருந்துச்சுங்க பேஸு. அதனால் சீக்கிரமாக அழுக்கு படிஞ்சிருது, வெளியிலேயே ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. அதனால தான் நான் இந்த லைனர் போட்டேன். கிளாஸ் பாட்டில்ஸ் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஆர்கனைசேஷன் நம்ம இப்போ பண்ண போகிறது ஒரே ஒரு ஷெல்ஃபில் தாங்க. அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரி எங்கெங்கெல்லாம் கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கோ அதெல்லாம் காலியாகும் போது அந்த ஷெல்ஃபையும் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3 or 4 ஷெல்ஃப்ஸில் இப்போ சேஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படியும் ஆக மொத்தம் நம்மளுக்கு கிச்சன் க்ளீன் ஆகுது. அதனால் சூப்பர் ஹாப்பி. இப்போ நான் அந்த ஹாட் கேஸ் வச்சுட்ருக்கிற ஷெல்ஃபில் வந்துங்க டீ தூள், சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, புளி அதெல்லாம் வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ ஒரே திங்காக ஒரே ஒரு பெரிய ஹாட் கேஸாக உள்ளே வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 4-5 பாட்டில் வச்சுருந்ததுனால ஒன்று பின்னாடி ஒன்று தான் வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. பின்னால் இருக்கிற பாட்டில் நம்ம எடுக்கணும்னா ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிற பாட்டில்ஸ் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பின்னால் இருக்கிறத நம்ம ரீச் பண்ண முடியும். கவுண்டர் டாப்க்கு இமீடியட்டாக மேலேயே இருக்கிறதுனால டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வச்சுருந்தது. இப்போ யூஸ் பண்ண அதில் சில டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த ரீஆர்கனைசேஷன் ஐடியா. இப்போ வந்து எல்லா கண்டெய்னர்ஸும் எடுத்து ஒரு வாட்டி வைப் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு தாங்க. இதை தவிர கிச்சனில் நம்மளுக்கு போர் அடிக்கிற ஒர்க்கெல்லாம் கூட இருக்கும். அதில் மெயினான ஒன்று பாத்திரம் விலை கழுவுறதுங்க. அப்புறமேல் கொஞ்சம் நேரம் கழிச்சு கழுவிக்கலாம் அப்படின்னு விட்டோம்னா அவ்வளோதான், சிங்கே நிறைஞ்சிரும். அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன்னாங்க, டைமர்லாம் வச்சு பண்ணாலும் கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக ஃபிலிம் சாங்ஸ் வச்சுக்குவேன். ஏஆர் ரஹ்மானோட 90s ஹிட் சாங்ஸ். ஒரு சாங்கோட டியூரேஷன் வந்து ரஃப்லி 3 minutes இருக்கும். நான் வந்து ஒரு ரஃபாக ஒரு 4 songs இல்லை 3 songs டார்கெட் வச்சுட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சாங் என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு, வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். பிடிக்காத வேலையெல்லாம் நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிற இந்த 2 tier ஷெல்ஃபை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் அதில் இருந்ததுனால இதனால் உப்பெல்லாம் கொஞ்சம் வைக்க முடியாமல் இருந்துச்சு. அதனால் இப்போ பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதையெல்லாம் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது ஸ்பேஸ். இது வந்து கிச்சன் கேஸ் ஸ்டவ்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஷெல்ஃபு. இதில் பிளேட் ஸ்டாண்ட்ஸ் கூட அந்த சம்படமெல்லாம் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு. இதில் இருக்கிற சம்படம் எல்லாமும் எடுத்தாச்சு. வெறும் பிளேட்ஸு, அப்புறம் இன்னொரு சைடில் வட்டல் எல்லாமும் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கிளாஸ் பாட்டில், சம்படம் எல்லாமே க்ளீனாக ஒரு வாட்டி தொடச்சாச்சு. இப்போ எல்லா பிளேட்ஸும் ஒரே ஷெல்ஃபில் வச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே ட்ராவில் ஆர்கனைஸ் பண்ணிடலாங்க. இந்த கிளாஸ் பாட்டில் சம்படம்லாம் வச்சது போக இப்போ காமிச்சிட்ருக்கிறதெல்லாம் எம்டி பாட்டில்ஸு, அதெல்லாமும் இங்கே வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறக்காக. இப்படி தாங்க நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் எடுத்ததுங்க. இது ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆயில் டிஸ்பென்சர்ஸ் ஏதாவது வாங்கலாமான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். இது ப்ரீவியஸ் டே நைட்டு தான் ஆர்டர் பண்ணாங்க, நெக்ஸ்ட் டேவே டெலிவரி ஆயிடுச்சு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேங்க. சூப்பர் குவாலிட்டியாக வந்துருந்துச்சு ஆயில் டிஸ்பென்சர்ஸு. இதில் என்னென்ன வந்துருந்துச்சு, எவ்வளோ ரேட்டு எல்லாமே நான் சொல்கிறேங்க ஃப்யூச்சரில். ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே கழுவி வச்சுருக்கேங்க. இத்தனை நாள் நான் வந்து ஆல்கஹால் பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது 1 or 1.5 liters கெப்பாசிட்டி. அது வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனாலங்க பாட்டிலோட ப்ரஷ் வந்து அவ்வளோ கீழே வரைக்கும் போகிறதில்ல. இத்தனைக்கும் எங்கிட்ட இருக்கிறது பெரிய ப்ரஷ் தான். சரி, ஈஸி ரீச்சபிலிட்டியாக ஈஸியாக கழுவுற மாதிரி இருக்கிற மாதிரி பாட்டில்ஸ் தான் பார்த்தேன். அதுக்கு தான் அந்த மாதிரி குட்டியாக 500 ml பாட்டில்ஸே ஆர்டர் பண்ணியாச்சு. அன்றைக்கி ஈவினிங் எங்களோட டின்னர் கம் சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். கோவிட் டைமில் செய்ய ஆரம்பிச்சதுங்க இந்த பானிபூரி, மசால் பூரி. அப்போ இருந்து இப்போ வரைக்கும்
மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் வீட்லேயே செஞ்சிடறது மசால் பூரி இல்லைனா பானிபூரி ஏதோ ஒன்று. ஒரு 6-7 o'clock மசால் பூரி சாப்பிட்லான்னு தான் செஞ்சுட்ருக்கேங்க. பூரி மட்டும் கடையில் வாங்கிக்கோ, அதோட மசால் மட்டும் நான் வீட்டிலே செஞ்சுருவேன் எப்போவுமே. கோவிட் டைமில் இந்த கடையெல்லாம் எதுவுமே இருக்காது இல்லைங்களா, எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். அதனால் அப்போ வந்து பானிபூரி சாப்பிட்றதுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெசிபிஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ ஒரு ரெசிபி ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கேன். அது ரொம்ப சூப்பராக வரும். இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் கொடுக்குறக்காக. இதில் வந்து 4 உருளைக்கிழங்கு தோல் சீவி அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணி எல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் குழைவாக வேக வச்சு எடுத்துடலாங்க. சைடில் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டருக்காக காஃபி தான் கலக்கிட்டுருக்கேன். ஸ்வீட் சட்னி செய்கிறக்காங்க ஒரு லெமன் சைஸு புளி, அப்புறம் ஒரு 7-8 டேட்ஸு. விதையெல்லாம் நீக்கிட்டுங்க, ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவிட்டுங்க, அப்புறம் நல்லா சுடுதண்ணி போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 hour. அது ஊறிட்டுருக்கிறக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் நிலக்கடலையே வறுத்து எடுத்துக்கலாங்க. சில சர்வ் பண்ணும்போது இந்த ரோஸ்டட் கிரவுண்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்சிங்காக இருக்கும். அதனால தான் இதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு ஒரு 5 minutes வச்சுருக்கிறேங்க அவனில். சரிங்க, இப்போ மசால் பூரிக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், அப்புறம் கல்பாசி அது ஒரு 1/2 teaspoonங்க, அப்புறம் 2-3 பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு, புதினா, கொத்தமல்லி, ஒரு 3 tablespoon தேங்காய், 1 tablespoon பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிடலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஷ்மீரி சில்லிஸும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 or 5 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை அரைச்சிட்டுங்க, அதுக்கப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தா பட்டாணி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அதை நம்ம வந்து ஒரு மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க, நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு 2 teaspoons ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 1/2 teaspoon ஆஃப் கசூரி மேத்தி ஆட் பண்ணால் போதுங்க. இதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க அந்த மசாலாவை. அதுக்கப்புறமா குக்கரில் அப்படியே சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். குக்கரில் இந்த மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் போட்டிருக்கேன். கூட 1 tablespoon கொத்தமல்லி பொடி, ஒரு 1/2 teaspoon சாட் மசாலா, ஒரு 1/2 teaspoon ஆம்ச்சூர் பொடி, 1 teaspoon சீரகத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பரான மசாலா ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம டேட்ஸையும் புளியும் ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, நல்லா ஊறிச்சது. அதில் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அந்த சக்கையை தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து இந்த புளி அண்ட் டேட்ஸ் நம்ம கரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா வடச்சட்டியில் கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சுட்டு இருக்கிற அந்த டேட்ஸ் அண்ட் புளி சிரப்பில்ங்க 1/2 teaspoon சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் உப்பு, ஏற்கனவே டேட்ஸ் போட்டிருக்கோம், அதுவே ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுவும் பத்தலைன்னா நம்ம தேவைன்னா ஒரு 1 or 2 teaspoons கரும்பு சக்கரை கூட ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. இப்போ வந்து நம்ம பூரி மசாலா அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கேரட், கிரவுண்ட்நட், கொஞ்சம் மிக்சர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியது தான். வீட்லேயே சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் அண்ட் சூப்பர் ஈஸி ரெசிபி. இது கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து குறிப்பாக இந்த மழை காலத்தில் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைடே ஈவினிங் குக்கிங் ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சதுனால கிச்சனுக்கு கொஞ்சம் தைக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். காமனாக வீட்டில் இது பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. எப்போவுமே வீட்டில் இருக்கிற நல்ல குவாலிட்டி சுடிதாஸோ இல்லை எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் பெட் கவர்ஸோ அதில் நல்ல குவாலிட்டி நல்ல பிரிண்டடாக இருந்துச்சுன்னா அதை நான் எடுத்து வச்சுக்குவேன். அதை வந்து வேறு எதுக்காச்சும் ரீபர்பஸ் பண்ணிக்கலாங்கிறக்காக எப்போவுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்மளாம் சின்னதாக இருக்கும்போது கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் கிழிஞ்சிருந்தால் கூட யாருக்காச்சும் கொடுத்துருவோம். பட் இப்போ இந்த காலத்தில் அது அக்செப்டபிள் கிடையாது. நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சேஞ்ச் இருக்குது. எதுக்கு பழைய துணியோ கிழிஞ்ச துணியோ முடியாதவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு பதிலாக புதுசாக நல்ல கிளாத்தே வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஆக்சுவலி இது ஒரு நல்ல சேஞ்ச் தாங்க. அந்த மாதிரி இருக்கிற துணியில் நல்ல மெட்டீரியலாக இருந்தால் நான் அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவேன். மோஸ்ட்லி நம்ம லேடிஸ்க்கு வந்து ஸ்டமக் ஏரியாவில் இருக்கிற கிளாத்து தான் சீக்கிரமாக விட்டு போயிடும், கிழிஞ்ச மாதிரி ஆயிரும். கீழ்பாகம், பின்னாடி, அப்புறம் கை, அது எல்லாமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற போர்ஷனை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறது. அவ்வளோ சீக்கிரம் நான் திங்ஸ் எல்லாம் செலவு பண்ணி வாங்கிட மாட்டேன். ஏதாவது பிடிச்சதை பார்க்கும்போது டெம்ட் ஆனால் கூட அது 2-3 வாட்டி வேணுமான்னு யோசிச்சுட்டு அது திருப்பி கண்ணில் பட்டதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையானதாக வாங்குவேன். அதே மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற க்ளோத்ஸையும் அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போடுறதுக்கும் மனசு வராது எனக்கு. இந்த ஸ்டிச்சிங் போர்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ண சுடிதார் பீசஸில் வந்து மல்டி கலராக
2 இன்ச் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணாத பேப்பர் பேக் இருக்கும் இல்லைங்களா, பழைய கிளாத் பேக்கோ ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கினா கொடுப்பாங்க, அந்த பேக்கை வந்து நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய யூசேஜும் கிடையாது, வெயிட்டும் போட்டு தூக்கிட்டும் போக முடியாது. மோஸ்ட்லி அது ஒன் டைம் யூஸ் மாதிரி தான் இருக்கும். அதையே வந்து இந்த மாதிரி நம்ம ரீபர்பஸ் பண்ணிக்கலாம். அந்த பேக் மெட்டீரியலை பேஸாக வச்சுட்டு அந்த 2 இன்ச் ஸ்ட்ரிப்ஸை அது மேலே வச்சு 1 by 1 வச்சு தைச்சிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப்பை கரெக்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிவிட்டுங்க. செகண்ட் ஸ்ட்ரிப்பை ராங் சைடில் அது மேலேயே வச்சு தைச்சிடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ரிப்பை ரைட் சைடில் திருப்பிட்டு மறுபடியும் தேர்ட் ஸ்ட்ரிப்பை ராங் சைடில் வச்சு தைச்சிட்டு மறுபடியும் ரைட் சைடில் திருப்பிக்கலாம். இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகணும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த சர்க்கிளோட எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி வெளியே எடுத்துடலாங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துட்டோம்னா நீட்டாக இருக்கும், நூலெல்லாம் எதுவும் பிரிஞ்சு வராது. இப்போ வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் துணி எடுத்துகிட்டு அதே 2 இன்ச் திக்னஸில் இந்த மாதிரி நம்ம ராங் சைட் ப்ளேஸ் பண்ணி ஃபுல் சர்க்கிள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். பின்னாடி பக்கமே ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சு வந்ததுக்கப்புறங்க நம்ம இப்போ ரைட் சைடில் திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதாவது கப் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபேப்ரிக்கே ஃபுல்லாக. அதனால் ஓரங்களில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கலாங்க. அந்த ஸ்டிச்சு வரைக்கும் கட் கொடுத்தா போதும், அதை தாண்டி வந்துட வேண்டாம். அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாகவே அங்கங்கே ரேண்டமாக கட் பண்ணி விட்டுடலாம் குட்டி குட்டியாக. இப்போ அந்த ஃபேப்ரிக்கோட டென்ஷன் குறைஞ்சி ஃப்ரீயாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணி ரைட் சைடில் ஃப்ரண்ட்டில் தைச்சிட்டு வந்துடலாம். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்படுற சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எல்லையே இல்லைங்க. நாமளே தைச்சதுனால கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இதை மெயினாக நான் ஸ்டிச் பண்ணது எதுக்குன்னாங்க, அஞ்சரை பெட்டிக்கு கீழே போடுறதுக்காக. அவசரமாக நம்ம மசாலாம் எடுத்து போடும்போது கீழெல்லாம் சிந்திற மாதிரி இருக்குது, அந்த பாத்திரத்துக்குள்ளேயே கொட்டிடுங்க சில சமயம். இந்த மாதிரி ஒரு DIY ஃபேப்ரிக்கை நாமளே ஸ்டிச் பண்ணி போடும்போது நம்ம அஞ்சரை பெட்டிக்குள்ளே வைக்கிற கப்ஸும் கிரிப்போட நிற்கும். சிந்திர மசாலாம் இந்த துணி மேலேயே விழுந்துருங்க, பாத்திரத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அஞ்சரை பெட்டி பாக்ஸும் அவ்வளோ சீக்கிரம் அழுக்கும் ஆகாது, சேஃபாகவும் இருக்கும். அப்பப்போ இந்த துணியை மட்டும் மாற்றிட்டோம்னா கூட போதுங்க. இதுக்கு முன்னாடி நான் அஞ்சரை பெட்டிக்குள்ளே அந்த லைனிங்காக நான் வந்து பேப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதை விட இந்த கிளாத் வைக்கும்போது இன்னும் கிரிப்போட நல்லா ப்ளேஸ் ஆகிக்குது. இந்த கிளாத்தை இதுக்கு மட்டும் இல்லாமங்க, நம்ம கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணும்போது இதை பேஸாக வச்சு அது மேலே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வைக்கும்போது அதுவும் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே சூப்பரான ஒரு DIY கிராஃப்ட் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாங்க இந்த ஃபேப்ரிக்கு, நீங்கள் வீடியோலேயே பார்த்துருக்கலாம். சரிங்க, இதோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். நன்றி.